ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். இந்த சேனல் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு டு செலக்ட் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் ஷேர் மார்க்கெட். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் எப்படி பெஸ்ட் அண்ட் குவாலிட்டி ஷேர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்மால் ஸ்டோரியை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கான்செப்ட் ஷேர் மார்க்கெட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டில் நம்ம 1 கிலோ வெங்காயம் கொடுங்க, 2 கிலோ தக்காளி கொடுங்கன்னு கேட்டு வாங்குவோம். ஷேர் மார்க்கெட் HDFC பேங்க் ஷேர் கொடுங்க, ஒரு 200 குவான்டிட்டிஸ் ITC ஷேர் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குவோம். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம காய்கறி வாங்குவோம். இப்போ சிட்டிஸ் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலே வெஜிடபிள்ஸ் வீடு தேடி வருது. அது போல் தாங்க ஷேர் மார்க்கெட்டும். ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா புரோக்கருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த ஸ்டாக் இத்தனை குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னு அவங்க கையில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் அவங்க வாங்குவாங்க. எக்ஸாம்பிள், லக்கி பாஸ்கர் மூவியில் துல்கர் சல்மான் கால் பண்ணி சம் கம்பெனி நேம் சொல்லி எனக்கு இத்தனை குவான்டிட்டி வேணும், பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த புரோக்கரும் பை பண்ணுவார். அதே ப்ராசஸ் இப்போ நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம். அவ்வளோதான். வெஜிடபிள் மார்க்கெட்டை நம்ம வெஜிடபிள்ஸை ஈஸியாக வாங்கிட முடியும். ஆனால் நினச்ச நேரத்துக்கு டக்குன்னு விற்க முடியாது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நம்மளால் ஈஸியாக வாங்கவும் முடியும், இமீடியட்டாக வித்துறவும் முடியும். வெஜிடபிள் மார்க்கெட் அண்ட் ஷேர் மார்க்கெட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொன்னேன். அது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க மெயின் பிக்சருக்குள்ளே போகலாம். வெஜிடபிள்ஸில் எப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் செக்டார்ஸ் இருக்குது. என்னென்ன செக்டார் அப்படின்னா, IT செக்டார், ஹெல்த்து, ஃபினான்ஷியல், FMCGA, ரியல் எஸ்டேட், மெட்டீரியல், எனர்ஜி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் பேங்க் செக்டாரை எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு இருக்க பேங்க், நீங்கள் கேள்விப்பட்ட பேங்க், இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்க பேங்க் எல்லாமே ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் இன் ஷேர் மார்க்கெட்டுங்க. இதில் டாப் 10 பேங்க் கொடுத்துருக்கேன். HDFCலேருந்து HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வரைக்கும். பக்கத்தில் வெயிட்டேஜஸ்னு இருக்குது. அந்த வெயிட்டேஜஸ் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இந்த பேங்க் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வச்சு அந்த வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிக்கலாம், வெயிட்டேஜ் வச்சு எப்படி ஒரு பேங்க்கை வாங்க முடியும்? அந்த பேங்க்கோட ரேட் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பேங்க்கை வாங்க முடியும். அதான் இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். HDFC பேங்க்கோட ரேட்டு, ஆக்சிஸ் பேங்க்கோட ரேட்டு, SBI அண்ட் ICIC பேங்க். என்னடா ஒரு பேங்க்கும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு பேர் தாங்க ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. ப்ரீமியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடையில் போய்ட்டு இட்லி வாங்குகிறோம். தள்ளு வண்டி கடையில் போய் சாப்பிட்டா ஒரு ரேட், நார்மல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ஒரு ரேட், இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ஒரு ரேட். இந்த ரேட் டிஃப்ரென்ஸ்லாம் எதை நிர்ணயிக்குது அப்படின்னா, ஆஃப் ஃபுட். ஒரு 5 ரூபாய் எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியான ஃபுட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுதில்ல, அந்த மாதிரி தான். கம்பெனியை பார்த்து செலக்ட் பண்ணி நாம் பை பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ காசு கொடுத்து வாங்குறதுக்கு அந்த பொருள் ஒர்த்தா அப்படின்னு கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா? மார்க்கெட்லேயும் அப்படி யோசிச்சு தான் நம்ம ஒரு கம்பெனியை பை பண்ணணும். அதாவது அண்டர் வேல்யூவாக இருக்கா, இல்லை அது ஃபேர்லி வேல்யூ தானா, இல்லை அது ரொம்ப ஓவர் வேல்யூ ஆயிடுச்சா அப்படின்னு மெட்டீரியலை வச்சு அதோட குவாலிட்டி நம்மளால் சொல்ல முடியும். ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்து அதோட குவாலிட்டி சொல்ல முடியும். ஷேர் மார்க்கெட்லேயும் அதே மாதிரி தான். ஸ்டாக்கோட PE ரேஷியோ வச்சு அதோட குவாலிட்டி சொல்ல முடியும். PE ரேஷியோ பற்றி எனக்கு தெரியாத வரைக்கும் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, HDFC பேங்க்கை பை பண்ணலான்னு நினச்சேன். பிகாஸ் ஷேர் மார்க்கெட்டில் பேங்க் செக்டாரில் நல்ல வெயிட்டேஜான கம்பெனியில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டு கம்பேர் அதர் பேங்க்ஸ் இதோட விலையும் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நான் HDFC பேங்க்கை பை பண்ணலான்னு நினச்சேன். ஆஃப்டர் PE ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. இதை கம்பேர் பண்ணி தான் நம்ம ஸ்டாக்கை வாங்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் SBI பேங்க் வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதோட PE ரேஷியோ வந்து 9.28. HDFC பேங்க்கோட PE ரேஷியோ வந்து 21.5. செக்டாரில் நிறைய கம்பெனிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த PE வேல்யூ ரொம்ப குறைவாக இருக்கோ அந்த கம்பெனிஸை நம்ம தாராளமாக பை பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 1000 rupees ஒர்த்துள்ள ஒரு பொருள் நமக்கு ருபீஸ்க்கு கிடைக்குது அப்படின்னா அதை வாங்குவோமா, இல்லை 1900 rupeesக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வாங்குவோமா? ஆப்வியஸாக 800 rupeesக்கு தானே வாங்குவோம். அதுக்கு தான் இங்கே PE ரேஷியோ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. PE ரேஷியோவை நம்ம moneycontrol.com அப்படின்லாம் ஸ்க்ரீனர் அப்படின்ற வெப்சைட்டில் போய் பார்த்தாலே எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். காமன் PE ரேஷியோ ஃபார் ஆல் ஸ்டாக்ஸ், அதாவது PE ரேஷியோ லெஸ் தென் 15 இருந்தால் தாராளமாக வாங்கலாம். PE ரேஷியோ பிட்வீன் 15க்கும் 25க்கும் மிடில் இருக்குது அப்படின்னா கூட ஓகே, பை பண்ணிக்கலாம். ஆனால் PE ரேஷியோ அபவ் 25க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணுறதுக்கு யோசிக்கணும். நெக்ஸ்ட் வீக் பற்றி இன்னும் கிளியராக ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.